children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 6.2 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். Find the cube root of each of the following numbers by prime factorization method. ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 64 இருக்குது. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ 2 எடுக்கலாம். ஸோ 3 2s are 6, 2 2s are 4. அகைன் நம்ம 2 எடுத்தோன்னா 1 2 is 2, 6 2s are 12. அகைன் 2 எடுத்தோன்னா 8 2s are 16. அகைன் 2 எடுத்தோன்னா 4. அகைன் 2 எடுத்தோன்னா 2. அகைன் 2 எடுத்தோன்னா 1. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கியூப் ரூட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 64 is equal to ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. 2 வந்து 6 டைம்ஸ் இருக்குது. 1 into 2 into 3 into 4 into 5 into 6. 6 டைம்ஸ் வந்து 2 இருக்குது. இப்போ நீங்கள் கியூப் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ட்ரிபிள்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த 3 2க்கு ஒரு 2, இந்த 3 2க்கு ஒரு 2. ஸோ 2 2s are 4 வருது. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 4. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 512 இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம 2 டேபிள்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 2 2s are 4, 5 2s are 10, 6 2s are 12. அகைன் 2 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 1 2 8. அகைன் 2 எடுத்திங்கன்னா 64. அகைன் 2 எடுத்திங்கன்னா 32. அகைன் 2 எடுத்திங்கன்னா 16. அகைன் 2 எடுத்திங்கன்னா 8. அகைன் 2 எடுத்திங்கன்னா 4. நெக்ஸ்ட்டு 2. நெக்ஸ்ட்டு 1. ஓகேவா? இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 512 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எத்தனை டைம்ஸ் 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்ம வந்து கியூப் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 2, இந்த 3 2, இந்த 3 2. ஸோ ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 தான் ஆன்சர். கியூப் ரூட் ஆஃப் 512 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 8 3 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 512 கிடச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 10,648 இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 5 2s are 10, 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8. அகைன் 2 எடுத்தோன்னா ஸோ 2 2s are 4, 1 இருக்கும். ஸோ 13 இருக்குமா? 6 2s are 12. அகைன் 1 இருக்கும். இந்த 2 போட்டிங்கன்னா 6 2s are 12, 2 2s are 4. அகைன் 2 எடுத்திங்கன்னா 1 3 3 1. இப்போ இது வந்து கண்டிப்பாக 2 டேபிள்ஸில் வராது. 3ல் வருதான்னு பார்க்கலாம். 3 + 3 6, 6 + 1 7, 7 + 1 8. ஸோ 3லேயும் கண்டிப்பாக வராது. 5லேயும் வராது. 7ல் வருமா? டிவைட் பண்ணி பாருங்கள். 1 7 is 7, 8 9 10 11 12 13. ஸோ 63 எத்தனை டைம்ஸ் வரும்? 9. 9 7s are 63. ஸோ இந்த 1 இருக்குது. ஸோ ரிமைண்டர் வருது கரெக்டாக. ஸோ 7ம் வராது. நெக்ஸ்ட்டு 11ல் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 11 2 11s are 22. நெக்ஸ்ட் இந்த 1 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1 11 is 11. ஸோ 11 டேபிள்ஸில் நமக்கு வருது. ஓகேவா? 11 டேபிள்ஸில் வந்து 121 டைம்ஸ் வருது. ஸோ 11 டேபிள்ஸ் 121. அகைன் 11 டேபிள்ஸில் எடுத்திங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 11 11s are. அகைன் 11 எடுத்திங்கன்னா 1 வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 106 48 is equal to
2 3 times இருக்குது, 11 3 times இருக்குது. ஸோ cube root of 2 into 2 into 2 into 11 into 11 into 11. இதை ட்ரிபிள்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2 into 11 வரும். ஸோ 22 வரும். ஸோ cube root of 10,648 is equal to 22 is the answer. Understand ஆகுதா அந்த sum? Okay. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 27,000 இருக்குது. ஸோ நம்ம 2 டேபிள்ஸ்லேருந்தே இதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6, 5 2s are 10, 0 0. அகைன் 2 டேபிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 6 2s are 12, 7 2s are 14, 5 2s are 10, 0. அகைன் 2 டேபிள்ஸ் எடுத்தோம்னா 3 2s are 6, 3 2s are 6, 7 2s are 14, 5 2s are 10. இப்போ வந்து நமக்கு 2 டேபிள்ஸ் வராது, 3 டேபிள்ஸ் ட்ரை பண்ணலாம். 7 + 3 10, 10 + 5 15, 15 + 3 18. அப்போ கண்டிப்பாக வரும்ல. 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6, 5 3s are 15. இது 3 டேபிள்ஸில் வருதான்னு பாருங்கள். 7 8 9 வரும். ஸோ 3 3s are 9, 2 இருக்கும், 7 3s are 21, அகைன் 1 இருக்கும், 5 3s are 15. இதுவும் 3 டேபிள்ஸில் வரும். கரெக்டாக 15 வரும்ல, 3 டேபிள்ஸில் வரும். 1 3 is 3, 2 3s are 6, 5 3s are 15. இது வந்து பார்த்திங்கன்னா 5 + 2 7, 7 + 1 8. இது வந்து நமக்கு 3ல வராது. ஸோ 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 5s are 10, 5 5s are 25, 5 5s are 25, 5 எடுத்திங்கன்னா 1. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ cube root of 27,000 தானே. 27,000 is equal to cube root of 2 வந்து 3 times, 3 வந்து 3 times, 5 வந்து 3 times. So 2 into 2 into 2, 3 into 3 into 3, 5 into 5 into 5. So இதை triples பண்ணிக்கோங்க. அப்போனா 2 into 3 into 5. So 2 3s are 6, 6 5s are 30. அப்போ நமக்கு 30 தான் ஆன்சர் வரும். cube root of 27,000 வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 15,625 இருக்குது. இதுக்கு நம்ம வந்து 2ல் வராது, 3ல் ட்ரை பண்ணலாம். 5 + 5 10, 10 + 6 16, 17 18 19. ஸோ 3ல் கண்டிப்பாக வராது. ஸோ 5 நம்ம எடுத்துடலாம். 3 5s are 15, 1 5 is 5, 2 5s are 10, 5 5s are 25. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 7 8 9 10 11 வருது. ஸோ இதுவும் நம்ம 5 டேபிள்ஸே எடுத்துடலாம். கரெக்டாக 5 + 3 8, 8 + 1 9, 9 + 2 11 வருது. ஸோ 5 டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா 6 5s are 30, 1 இருக்கும். கரெக்டாக 2 5s are 10, 5 5s are 25. அகைன் நீங்கள் 5 எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுவும் வராது. 11 12 13 வருதுல, ஸோ இதுவும் வராது. ஸோ 1 5 is 5, 2 5s are 10, 5 5s are 25. இதுவும் நீங்கள் 5 எடுத்துக்கோங்க. 2 5s are 10, 5 5s are 25. இதுவும் 5 எடுத்துக்கோங்க, 5. இது 5 எடுத்திங்கன்னா 1. ஸோ cube root of 1 5 6 2 5 is equal to, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால நான் கீழே எழுதிக்கிறேன். cube root of 5 வந்து நமக்கு 6 times இருக்குது. ஸோ 5 into 5 into 5, 5 into 5 into 5. இதை நீங்கள் ட்ரிபிள்ஸ் பண்ணிங்கன்னா 5 into 5, இந்த 3 5க்கு ஒரு 5, இந்த 3 5க்கு ஒரு 5. ஸோ 25. ஸோ cube root of 1 5 6 2 5 is equal to 25 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். 13,824 இருக்குது. ஸோ இதுக்கும் நீங்கள் 2வே எடுத்துக்கோங்க. 6 2s are 12, 9 2s are 18, 1 2 is 2, 2 2s are 4. அகைன் 2 எடுத்திங்கன்னா 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. அகைன் 2 எடுத்திங்கன்னா 1 2 is 2, 7 2s are 14, 2 2s are 4, 8 2s are 16. அகைன் 2 எடுத்திங்கன்னா 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. அகைன் 2 எடுத்திங்கன்னா 4 3 2. அகைன் 2 எடுத்திங்கன்னா 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12. அகைன் 2 எடுத்திங்கன்னா 1 2 is 2. நெக்ஸ்ட்டு நீங்கள் 1 கீழே கொண்டு வருவீங்களா, 0 போட்டுட்டு 8 போடுவீங்க. கரெக்டாக 8 2s are 16.
அகைன் 2 எடுத்திங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. அகைன் 2 எடுத்தோன்னா 2 2s are 4, 7 2s are 14. இப்போ வந்து நம்ம 3 டேபிள்ஸ் எடுக்கலாம் கரெக்டாக. 9 3s are 27. அகைன் 3 எடுத்திங்கன்னா 3 3s are 9. அகைன் 3 எடுத்திங்கன்னா 1. இப்போ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 13824 தானே. 13824. ஹவு மெனி டூஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. 9 டூஸ் இருக்குது, 3 3s இருக்குது. ஸோ கியூப் ரூட்குள்ளே நம்ம எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இன்ட்டு 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ட்ரிபிள்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, இந்த 3க்கு ஒரு 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 13,824 is equal to 24 is the answer. Understand the sum? Okay. Next, 7th subdivision பார்க்கலாம். 110592 இருக்கு. ஸோ இதை 2 டேபிள்ஸில் எடுக்கலாம். 5 2s are 10, again 5 2s are 10, 2 2s are 4, 9 2s are 18, 6 2s are 12. again 2 எடுத்திங்கன்னா 2 2s are 4, 7 2s are 14, 6 2s are 12, 4 2s are 8, 8 2s are 16. again 2 எடுத்திங்கன்னா 1, 3 2s are 6, 8 2s are 16, 2 2s are 4, 4 2s are 8. again 2 எடுத்திங்கன்னா 1 3 8 2 4 இருக்குல்ல, இந்த 2ஆல் பண்ணுறப்ப 6 2s are 12 வரும். ஸோ இந்த 8 கீழே கொண்டு வருவீங்க. 9 2s are 18. இப்போ இங்கே 0 வந்துடும். ஸோ இந்த 2 கீழே கொண்டு வருவோம் கரெக்டாக. ஸோ 1 2 is 2. அகைன் 4 கொண்டு வந்தோம்னா 2 2s are 4. இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணியும் பாருங்கள். டைரெக்டாக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை தப்பாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டிவிஷன் பண்ணி பாருங்கள். 6 9 1 2 வருது. அகைன் வந்து 2 எடுங்க. 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. அகைன் 2 எடுத்திங்கன்னா 1 1 2 is 2, 7 2s are 14, 2 2s are 4, 8 2s are 16. அகைன் 2 எடுத்திங்கன்னா 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. அகைன் 2 எடுத்திங்கன்னா 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. அகைன் 2 எடுத்திங்கன்னா 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12. அகைன் 2 எடுத்திங்கன்னா 1 2 is 2, 8 2s are 16. அகைன் 2 எடுத்திங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. அகைன் 2 எடுத்திங்கன்னா 2 2s are 4, 7 2s are 14. இப்போ நம்ம 3 எடுக்கிற மாதிரி ஆயிரும் கரெக்டாக. 9 3s are 27, 3 3s are 9, 1. ஓகே, இப்போ நம்ம கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர் எழுதிக்கலாம். 110592 110592 is equal to, இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கீழே எழுதிக்கலாம். ஸோ 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 டைம்ஸ் இருக்குது. 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9 into 10 into 11 into 12. 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ட்ரிபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ 3 ஒரு 3 எடுத்துப்பீங்க. அப்போது 2 into 2 into 2 into 2 into 3 வரும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are என்ன வரும்? 6 3s are 18, 1 இருக்கும், 1 3 is 3, 3 plus 1 4. ஸோ 48 வருது. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 110592 கரெக்டாக is equal to 48 the answer. Understand ஆகுது அந்த sum? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணிடுங்க.